இதை ஏன் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க. ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்து தான். பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இந்த ஒரு இழி செயலை விஜய் அவர்கள் தொடர்ச்சி அவரோட எல்லா கூட்டத்திலும் அவர் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு போறது, அந்த மாவட்டத்தை பத்தி பெருமையா பேசுறது, அந்த மாவட்டத்துக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரமோஷன், ஒரு சினிமா ப்ரமோஷனுக்கு போய் பேசலாம். இல்லாட்டி வேற ஏதாவது பொது நிகழ்ச்சியில போய் அப்படி பேசலாம். ஆனா ஒரு பொதுவா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நான் ஆக போறேன், எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற பட்டத்தை போட்டுவிட்டு நீங்க சும்மா ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி பெருமையா பேசுறதுங்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதையும் மீறி அவர் என்ன சொல்றாருன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் நம்ம விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க முதலா நம்மளுடைய நடவடிக்கை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியா எந்த போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் நான் கலந்துக்கிட்டது இல்லைங்கிறது அவரே ஒத்துக்கிறாரு. அந்த வகையில தான் அவர் பேச வராரு. அடுத்து அதுலயும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 50,000 ஏக்கர்ல விமான நிலையம் வேண்டாம், நாங்க 50,000 ஏக்கர்ல விமான நிலையம் எதற்குன்னு கேட்கல, அத பரந்தூர்ல ஏன் வேண்டான்னு தான் நாங்க சொல்றோம், வேற ஏதாவது இடங்களை நீங்க போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாரு. ஆனா விஜய் அவர்கள் பேசல, அவருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 50,000 ஏக்கர்ல தமிழ்நாட்டுக்கு எதுக்குடா விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப அவர் தவறுகிறாரு. அவருக்கு அதுக்கான அரசியல் புரிதல் அது இல்லாதனால 50,000 ஏக்கர்ல முதல்ல தமிழ்நாட்டுல எதற்கு விமான நிலையம், எந்த தனியார் முதலாளிகளுடைய விமானம் இறங்கி ஏறி போறதுக்காக நம்ம எதுக்கு அரசாங்க சொத்தையும் மக்களுடைய இயற்கை வளங்களையும் நம்ம எதற்கு இழக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு எழல. அவரை பொறுத்தளவு மக்கள் எல்லாம் பரந்தூர் வர சொன்னாங்க, பரந்தூர் வந்துட்டு இங்க விமான நிலையம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. வேற எங்க வைக்கலாம்? 50,000 ஏக்கர் விஜய் என்ன அவர் வாங்கி வீட்டு பின்னாடி போட்டு வச்சிருக்காரா? இல்லாட்டி இருந்தா அப்படி கொடுக்க சொல்லுங்க, அந்த இடத்துல போடுவோம். அதையே நீங்க சிந்திச்சு பாருங்க. 50,000 ஏக்கர்ல விமான நிலையம் வருவது சரியா இருக்குமா? 50,000 ஏக்கரை அரசு குத்தகைக்கு எடுத்து ஒரு விவசாய நிலத்தை கட்டமைச்சு அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை நேரடியா கொள்முதல் செய்து மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவோம், அந்த செயல் திட்டம் சரியா இருக்குமா? இல்ல அதே 50,000 ஏக்கர்ல ஆறு, குளம், ஏரின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க அனைத்து மழைநீர் வடிகாலையும் ஒரே இடத்துக்கு, கழிவு நீர் தனியா, மழைநீர் தனியா வடிகால அமைச்சு மழைநீர் வடிகால ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது சரியா இருக்குமா? இதைய பத்தி எல்லாம் விஜய்னால பேச முடியாது. பாவம் விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது.